இலங்கை பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வெளியான அவதூறு கட்டுரைக்காக தில்லியில் இருக்கக்கூடிய இலங்கை தூதர் சுதர்ஷன் சேன வீரத்னேவை திங்கட்கிழமை நேரில் அழைத்து மத்திய வெளியுறவுத்துறை கடும் கண்டனத்தை தெரிவித்தது அப்படின்னு இன்றைய செய்திகள் இருக்கு. இது ஒரு நாளேட்டில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அழுத்தத்திற்கு மத்திய அரசு பணிந்தது அப்படின்னு தலைப்புல போடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழக மக்களுடைய போராட்டங்களுக்கு செவிசாய்த்தது அப்படின்னு மற்ற பத்திரிகைகள்ல போடுறாங்க. நீங்க இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? இதுல கூட மக்களுடைய அழுத்தமும் அதிமுக உறுப்பினர்களுடைய போராட்டமும் தேவைப்படுதுன்னு சொல்றது எவ்வளவு வியப்புக்குரியது. ஏன்னா இது தமிழக முதல்வரை அவமதிக்கிற செய்தி மட்டுமல்ல, இந்திய பிரதமரையும் சேர்த்து அவமதிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதுவும் நேரடியாக மீனவர் சிக்கல்கள் குறித்து எழுதப்பட்ட கடிதங்களை எடுத்துக்காட்டி இந்த கடிதங்களுக்கு அப்படி ஒரு கொச்சையான அர்த்தம் கற்பித்து கார்ட்டூனும் போட்டு எழுதின பிறகும் கூட இந்திய அரசுக்கு அது உரைக்கலை, அவங்களுக்காக கண்டனம் தெரிவிக்கணும்னு தோணலை. இங்கே போராட வேண்டியிருக்குது, அங்கே நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்ப வேண்டியிருக்குது. 2 முறை நாடாளுமன்றம் ஒத்தி வைத்த பிறகு அதற்கு பிறகுதான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா தொடர்ந்து அந்த பழைய கேள்வி நீடிச்சு கொண்டே இருக்கு. என்ன அவ்வளவு சிங்கள பாசம் இந்திய அரசுக்கு, இதில் கூட ஒரு வேகம் காட்டலையே என்று தான் தோணுது. அதனால் இன்னொரு பக்கத்தில் இந்த சிக்கலை வெறும் ஒரு தனிமனித அவமதிப்பு என்று பார்த்து விடாமல் இந்தியா குறித்து எந்த விதமான கவலையும் இல்லாத ஒரு அலட்சியத்தோடு செயல்படுகிற சிங்கள அரசினுடைய இந்த மனநிலையை புரிந்து கொண்டு இந்திய அரசினுடைய அணுகுமுறையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தியை? இல்லை, இது ஜெயலலிதா அதுக்காக ஒரு கடிதம் எழுதுறாங்கல்ல பிரதமருக்கு, அன்றைக்கே பிரதமர் அலுவலகத்திலிருந்து எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை அது. நியாயப்படி அவர் கடிதம் எழுதுகிற அன்றைய தினமே அடக்க வேண்டிய நடவடிக்கை அது. ஆனால் அந்த அவதூறு செய்யப்பட்டவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் உடனடியாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார், இன்னொருத்தர் இன்று வரைக்கும் மௌனமாக இருக்கிறார். அல்ல, ஒருத்தர் ஜெயலலிதா, இன்னொருத்தர் நரேந்திர மோடி. ஆனால் ஜெயலலிதா உடனே பதிவு செய்கிறாங்க, நரேந்திர மோடி இன்று வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த விதமான பேச்சுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் அலுவலகம் செய்கிறாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் நாடாளுமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறனால அமைச்சர் பதில் சொல்லக்கூடிய நிலைமை வருது. ஆனால் அதுக்கு முன்னே அதிகாரிகள் அலுவலகம் மட்டும் இல்லை, தூதரை அழைத்து பேசுவதை கூட அவங்க இவ்வளவு நாள் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. அப்பவும் கூட நீங்கள் வெளியுறவுத்துறை சார்பில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் அது அறிவிக்கப்பட்டது. நாங்கள் அவரிடம் தெரிவித்து விட்டோம், அவர்கள் அது இணையதளத்திலிருந்து கட்டுரை திரும்ப பெற்று மன்னிப்பு கோரிவிட்டார்கள்னு. மேல்மட்டத்துக்கே அதை கொண்டு வராமல் கீழ்மட்டத்திலே தீர்த்து விட்டு இதை நாங்கள் பெரிய அளவில் மேல்மட்டத்தில் பிரச்சனையாக பார்க்கல அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர்கள் இலங்கை அரசுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்குள்ளே மறைந்திருக்கிற செய்தி இங்கே மேல்மட்டம் இது பெரிய பிரச்சனையாக கருதலப்பா, அவங்க சத்தம் போடுறாங்க, அதனால் வேறு வழி இல்லை, நாங்கள் செய்கிறோன்னு கீழ்மட்ட ஆட்களை கொண்டே அதை முடிக்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போதும் கூட இது எனக்கு இப்படிப்படுது, அந்த சொல்லுவாங்கல்ல, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழகிற மாதிரி அழுங்கிற ஒரு பாவனை இருக்கு பாருங்க. அந்த பாவனை தன்மை இதில் தொடர்ந்து இருக்குன்னு தோணுது. நீங்க சொல்றது அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அலற மாதிரி அழு அப்படின்னு சொல்றது இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் உண்டான உறவுல சொல்றீங்களா? இல்ல நீங்க இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுங்க, அதற்கு பிறகு நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்தியில ஆளும் கட்சிக்கும் மாநிலத்தில் ஆளும் கட்சிக்கும் இடையில அப்படி ஒரு உறவு இருக்கு? இல்ல, மத்திய ஆளுங்கட்சிக்கும் மாநில ஆளுங்கட்சிக்கும் நடுவில் அந்த மாதிரியான எந்த ஒரு புரிதலும் இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா இன்னும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய கட்சி அவரோட அப்படி புரிதலுக்கு போற ஒரு நிலைமையில இல்ல. ஆனால் அந்த புரிதலுக்கான வாய்ப்பு இந்த சிக்கல்ல இல்ல. ஆமா, இந்த சிக்கல்ல இல்ல. ஆனா சிங்கள அரசு தரப்பில் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒருவர் எழுதிய கடிதம், இந்த கடிதத்தில் கூறப்பட்ட கருத்துக்களுக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று கீழே ஒரு விளக்கம் போட்டிருக்கிறாங்க அந்த இதுலேயே. ஆனால் அரசு தரப்பிலேயே ஒரு அமைச்சர், வீரவம்சன் நினைக்கிறேன், நவநீதம் பிள்ளைக்கு திருமணமாகவில்லை, நான் திருமணம் செய்து கொள்ள தயார் என்று அறிவிக்கிறார். அந்த அம்மையார் அங்கே போய் ஐநா மனித உரிமை ஆணையராக போய் யாழ்ப்பாணத்திற்கு சென்று மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை தெரிவிக்கும் போது ஒரு அமைச்சர் இவ்வளவு மோசமாக பேசுகிறார். பிறகு வருத்தம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு வருது, ராஜபக்சேக்கு வருது உங்களுக்கு. அதே போல் ஐநாவை அவமதிக்கிற விதத்தில் ஒரு அமைச்சர் உண்ணாவிரதமே இருந்து அதை போய் வாழ்த்தி பேசினார் ராஜபக்சே. இப்படி சிங்கள அரசினுடைய இந்த போக்கு இருக்கு பாருங்க, ஒரு வெறித்தனமான சிங்கள பேரினவாதத்திற்கு தீனி போடுகிற உள்நாட்டு அரசியலுக்கு இதையெல்லாம் அவங்க பலியிடுறாங்க.
இதை மொத்தமாக எடுத்து பார்க்கணுமே தவிர ஒரு தற்செயலாக நடந்த ஒரு விபத்து மாதிரி அணுகக்கூடாது. அடிப்படையாக இருக்கக்கூடிய அம்சம் என்னன்னா, இந்திய அரசு இலங்கை அரசோடு இந்த விஷயங்களை எடுக்கிற அணுகுமுறை இருக்கு இல்லையா, அந்த அணுகுமுறை எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களிடமிருந்து வரக்கூடிய அழுத்தங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. அதனால தமிழ்நாடு அரசுக்கு இந்திய அரசின் மீது இருக்கக்கூடிய எந்த விதமான செல்வாக்கையும் இல்லாமலாக்க பிரித்தாள வேண்டும்ங்கிற ஒரு அடிப்படை அணுகுமுறை அதுல இருக்கு. அடிப்படையாகவே சுப்பிரமணிய சுவாமி அடிப்படையான அணுகுமுறை சேஷாத்ரிச்சாரியும் அங்க தெளிவா சொல்றாங்க, தமிழ்நாட்டை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது, தமிழ்நாட்டை மனதில் வைத்து இதையெல்லாம் செய்ய மாட்டோம். இந்த வார்த்தைகளில் சில தவறுகள் இருந்தால் சரி பண்ணி கொள்ள வேண்டுமே தவிர மொத்தத்தில் உள்ளே எழுதப்பட்டிருக்கிற ஜெயலலிதா கடிதம் நியாயம் இல்லைன்னு சொல்லுவதெல்லாம் உண்மைதான், சரிதான் என்றே வெளிப்படையாக சுப்பிரமணிய சாமி அங்கே உட்கார்ந்துக்கிட்டு பேசுறாரு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.